சைனாவோட வளர்ச்சி வருஷம் வருஷம் சீரா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது உலக பொருளாதாரத்துக்கான ஒரு இன்ஜினா மாறுது அப்படின்னு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் கிறிஸ்டியாலினா கிரியோகிரேவ் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி டிலாய்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது 6.8% இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆர்பிஐ வந்து 6.5ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 6.8 மாத்தினாங்க. டிலாய்ட்டும் அதே மாதிரியான ஒரு ஃபோர்காஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர்னுடைய குவார்ட்டர்ல இந்தியாவுடைய வளர்ச்சி 7%க்கும் மேல இருந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு என்ன காரணம்? அமெரிக்காவுடைய வளர்ச்சி 3%, சைனாவுடைய வளர்ச்சி 4%, பிரான்ஸ்லாம் 0.7, ஜெர்மன்லாம் 0.7, 4, யூகே 1.54 இப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய வளர்ச்சி மட்டும் எப்படி 6.5ல இருந்து 6.8 வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுதாங்க அப்படின்னா, இந்தியாவில் 8 வருஷத்துல இல்லாத அளவுக்கு பணவீக்கம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. 1.54% அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. அதையும் தாண்டி நல்ல மழைப்பொழிவின் காரணமா மிகப்பெரிய அளவுல விவசாயத்தினுடைய அந்த ஒரு வளர்ச்சியும் அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க இந்தியாவுடைய மக்கள். அதனாலையும் இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்த மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. இது வந்து ஒரு சில விஷயங்களால பாதிக்கப்படலாம். இப்போ ட்ரம்ப் போடக்கூடிய வரி, இந்த சர்வதேச அளவுல ஸ்திரத்தன்மை இல்லாத மாதிரி பொருளாதாரங்கள் இருக்கிறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களால பாதிக்கப்படலாம். ஆனா அப்படி பாதிக்கப்படாம இருந்தா வளர்ச்சி இந்த மாதிரி 6.8% இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.